கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது. இந்த நாளில் கூட ஆண்டரை பிரைஸ் பண்ணலாம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, வாழ்த்துகிறோம்ப்பா, வணங்குகிறோம்ப்பா. இயேசுவே உம்முடைய நாம மகிமைக்காக அன்றே சோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் கூட எங்களோட பேசுங்கப்பா. எங்களப்பா கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை பெரிதுப்பா. இயேசுவின் நாமத்தில்ப்பா சோத்திரம். இந்த நாளில் நமக்கு கொடுக்குற ஏசப்பாவுடைய வார்த்தை சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் பாருங்கள். ஏசப்பா என்ன வாசனம் கொடுக்குறாரு? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஒரு வசனம் பாருங்க, ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நம் நீதியை செய்யணுன்ட்டு போனால் நமக்கு துன்பங்கள் அதிகமாக இருக்குமா? யாருன்னா நீதி செய்வாங்களா? அப்பா பாவம் செஞ்சுட்டே வாழ்ந்துடலாம். இல்லை, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆண்டு விடுவிக்கும் போது துன்பம் ஒன்றுமே இல்லைங்க. நீதி செய்து துன்பப்படுகிறவன் பாக்கியவான்னு தான் ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அப்போது நீதிமான்களுக்கு துன்பம் வரும். ஆனால் ஆண்டுங்களோடு இருக்கும்போது அது பனியை போல் மறைந்து போகும். ஆண்டுக்கிட்ட விசுவாசிங்க. இசப்பா நான் நன்மை செய்யணுன்ட்டு போகிறேன், எனக்கு தீமையே வருது. அங்கே பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தில் கூட ஆண்டு சொல்லியிருப்பார், தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதையே தொடர்ந்து கொள்ளுன்ட்டு ஆண்டு அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அப்போ தீமை விட்டு விலகணும், நன்மை செய்யணும், அதை நாம் தொடர்ந்து கொள்ளணுன்ட்டு அங்கே சொல்கிறாரு. இங்கே நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும்னு சொல்கிறார். இல்லைங்க, துன்பம் வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா உங்கள் பக்கத்தில், உங்கள் வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறார். அதனால் நீங்கள் அவர் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை என்ன பண்ணுறாரா? விடுவிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஏசப்பா உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கண்ணில் முடித்தோம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தில் இருக்கிற எவ்வளோ பிரச்சனைகள், பாடுகள். நான் உண்மையாக தான் சொன்னேன், நான் பொய் சொல்லலை, நான் நீதி தான் செயல்பட்டேன். நீதியாக நான் நேர்மையாக இருக்கணும், ஒரு வேலையில் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உண்மையாக பேசணும். இது தான் நான் எவ்வளோ பாடுகள் படுறேன். ஆனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் தொடர்ந்து வருது. இல்லை, உங்களை சோதிக்கல ஆண்டவரே, உங்களை புடமிடுகிறார், அப்புறமா உங்களை பொண்ணாய் மாற்றுவார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த நாள் ஏசப்பா உங்களை விடுவிக்க உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறார் பாருங்கள். ஆண்டவரே அப்பா, இப்பொழுதே அவங்க மேலே ஒரு மகிமை இறங்கட்டும், ஒரு வல்லம் இறங்கட்டும், ஒரு பிரசன் அவங்கள மூடட்டும். அப்பா தெய்வனாக கர்த்தர் இப்பொழுதே அவங்க பிரச்சனைகள் எல்லாம் பனி போல மறைய பண்ணி அவங்கள ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.